எனது மாணிக்க வாசகம் ஃபேஸ்புக் ரசிகர்களுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழக ரசிகர்களுக்கும் மொழி தெரியாத ரசிகர்களுக்கும் நேற்று கண்ணதாசனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நான் அதை பதிவிடணும்னு நினச்சேன். நேற்று பதிவிட முடியல. இது ஏதோ ஃபோனில் மிஸ்டேக். அதனால் கண்ணதாசனுடைய பதிவுகளை பற்றி நான் இன்றைக்கி அதை ரெண்டு பாட்டு ரொம்பலாம் நம்ம ஒன்று எடுக்க வேண்டாம். குன்னக்குடி வைத்தியநாதன் தேவரின் தெய்வம் என்று ஒரு படம். அதில் மருதமலை மாமணியே முருகையாங்கிற பாட்டை அழகாக அதை அருமையாக அந்த வார்த்தைகள் அந்த மியூசிக் தக்கன அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டார். குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு என்னவோ எப்போதுமே யாரும் ஒருவர் ஜாமவான்கள் இருக்கும்போது இவரை நாம் சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாக வந்துவிடும். நமக்கு தகுந்த மாதிரி இவர் இந்த டியூனுக்கு இந்த மெட்டுக்கு வார்த்தையை போட்டு விடுவாரா என்று ஒரு சந்தேகத்திலே அந்த பாடல்களே வந்து கொண்டு இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. அதில் வந்து ஒரு வரி வரும். வாசி வச்சுட்டு போயிடுவார். இது என்ன செய்கிறான்னு பார்ப்போம் கவிஞர். இப்போ என்னையும் சோதிப்பாங்க. அவன் யாரைத்தான் சோதிக்காமல் இருந்திருக்கின்றான்? முகமது நபியை சோதிச்சுட்டு இருக்கின்றான், புத்தரை சோதிச்சுட்டு இருக்கின்றான், இயேசுநாதரை சிலுவையில் அடைத்திருக்கின்றான், சான்றோர்களை கொன்னிருக்கின்றான், அறிவு ஜீவிகளை தூக்கிலிட்டு இருக்கின்றான், புரட்சியாளர்களை மிதித்திருக்கின்றான், அறிவாளிகளை செருப்பால் அடித்திருக்கிறான். என்னை வைத்தா பார்ப்பான்? நான் சாதாரணமான, என்னை சோதிக்காத சோதனையா? அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனுக்கு இந்த டியூன், கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டே இருக்காரு. நானான்னு வாசிட்டு கண்ணதாசன் யோசிக்கவே இல்லை. மலை எது, கடல் எது, சகலமும் உனது எது அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டு முடித்த உடனே வயலின் எடுத்து காலுக்குள்ளே வச்சுட்டு தெரியாமல் சோதிச்சிட்டான் ஒன்று. அதான் கவிஞன். எந்த சூழ்நிலையும் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த டியூனுக்கும் அழகாக பாட்டு கொடுத்துரு. இது ஏற்கனவே இளையராஜா கவிஞர் கண்ணதாசனை பற்றி அழகாக சொல்லிக்கிறாரு. ஒரு படம், அது ஜெயசித்ரா சிவகுமார் நடித்த படம் பேர் எனக்கு மறந்துட்டு. காட்சி வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் டியூன். அந்த காட்சி அதுக்கு டியூன் போட்டாச்சு. தான் இந்த டியூனுக்கு தெலுங்கில் 6 மாதம் எடுத்திருக்காங்க கவிஞர் கண்ணதாசன். தேன் சிந்துதே வானம் உனை என்னை அப்படின்னு முடிக்கிறார். தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் நாகங்களே என்னாலும் வாழ்க. இளையராஜா அந்த அப்போ வந்து அவர் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் இருக்கார். கல்டக்குறிச்சி சார்ந்த ஒரு பிரபலமாக ஜி.கே. வெங்கடேஷ்கிட்ட அவர் வேலை பார்க்குறாரு. எப்படி இது செட் ஆகும்? தேன் சிந்துதே கரெக்டாக அதுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. இது இளையராஜாவே இதை பதிவிட்டுருக்கிறாரு. நீங்கள் அதை நீங்கள் யூடியூப்பில் அது அப்படி இருக்குது. அதே மாதிரி நிறம் மாறாத பூக்கள்னு ஒரு படம். அதில் இருக்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படி சிகரெட்டு குடிச்சு அப்படி கீழே போடுவார். அது டியூனுக்கு போட்டாரா வார்த்தைக்கு போட்டாரான்னு தெரியாது. 1000 மலர்களே மலருங்கள், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள். இளையராஜா டக்குன்னு யோசிக்கிறாரு, எப்படி இதுக்குள்ளே செட் ஆகுமான்னு பார்த்தா கரெக்டாக அந்த வார்த்தை செட் ஆகுது. 1000 மலர்களே மலருங்கள், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள். அப்படி ஒரு நான் சொன்னோம்ல, வார்த்தைகளின் காடு. வார்த்தைகள் அப்படியே கூட்டிகிட்டு இருக்கக்கூடிய மகாகவியை பேசணும்னு நான் ரொம்ப இன்னும் நிறைய இருக்குது. அவரை பற்றி வாரம் ஒரு தொகுப்பு போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா இன்றைய கால இளைஞர்கள்லாம் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க, எல்லாமே சுகமாக முடியும். அவ்வளவு விஷயங்கள் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. இப்போ இந்த 2 பாட்டு உதாரணமாக சொல்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண டியூன் இல்லை, கஷ்டமான ஒரு டியூன். அதுமாதிரி அபூர்வராங்கள் படத்தில் என்ன மாட்டின வரி. நான் நிறைய வசனங்களை படித்து தான் நான் மனுஷனாக மாறினேன். நான் பைபிள் படிப்பேன், குர்ஆன் படிப்பேன், பகவத்கீதை படிப்பேன், எல்லா நூல்களையும் படிச்சுடுவேன். அதுக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். அதில் ஒரு வரி, அந்த படமே ஒரு குழப்பமான படம், ஒரு குழப்பமான கதை. அந்த டைட்டில் சாங்கில் தான் அந்த பாட்டே ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 6 நாளாக எழுதுகிறாரு, சரியாக வரமாட்டாங்க. அது எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. கமலஹாசன் போய் பார்க்க ரூம் நிறைய கவிதையாக இருக்குது. படிச்சுட்டு அப்படி கண்ணீர் விட்டுட்டார். கேள்வியின் நாயகனேன்னு அந்த பாட்டு. பாதை வகுத்த பின்பு பயந்த என்ன லாபம்,
அதில் பயணம் நடத்தி வீடு மறைந்திடும் பாவம், பயணம் நடத்தி வீடு மறைந்திடும் பாவம், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் போயிட்டே இருக்கும். என்ன அற்புதமான ஒரு அதுக்கெல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்குலாம் எந்த கவிஞனாலையும் ஒரு வார்த்தையை தர முடியாது, ரொம்ப கஷ்டம். எந்த கவிஞரையும் நான் குறை சொல்லலை, நான் ரசித்த கவிஞர்களில் ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அதில் ஒரு வரி வரும், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நம் கையால் நாம் செய்வது நன்றுன்னு வரும். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நம் கையால் நாம் செய்வது நன்று. இந்த ஒரு வரி தான் என்னுடைய கடமைகளை நம் கையால் செய்வது நன்று என்று சில கடமைகளை நான் செய்தேன். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நம் கையால் நாம் செய்வது நன்று. இதெல்லாம் கவிஞர் கண்ணதாசன்றிருந்து நம் மனம் சோர்வடையும் போது, மனம் கவலை உருகின்ற பொழுது, அதுக்கெல்லாம் தைரியம் வேணும்னா அவருடைய பாட்டுகளை நீங்கள் கேளுங்க. 2 பாட்டு. இப்படிலாம் ஒரு டியூனுக்கெல்லாம் இப்படி ஒரு வார்த்தைகள் தரணும்னா அது மகா கவியால், அதை பிறவி கவிஞனால் தான் முடியும். அதுக்கு ஒரு அற்புதமான பாட்டு, வறுமை நிறம் சிகப்பு. சாதாரணமாக ரொம்ப கஷ்டமான ஒரு டியூன். சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. சிறுதேவி இப்படி பாடிக்கிட்டே இருப்பா. கமலஹாசன் அதுக்கு வார்த்தை தரணும். அந்த பாட்டை படிச்சுடுவோம். ஏன்னா சிலது அந்த காலத்து எனக்கு திருக்குறள் கடவுள் வாழ்த்துலாம் மறந்துடும். திரைப்படல் பாடல்கள் இன்னும் நெஞ்சுக்குள்ளே அந்த பிஜிஎம் மியூசிக்கிலேருந்து அந்த தேட்டரில் இருந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதில் வருது, சிப்பி இருக்குது, முத்துமி இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லை ராசாத்தி. தன்னன நன சிரிக்கும் சொர்க்கம், அல்ல வரி சேர்த்துருப்பாரு. தன்னன சிரிக்கும் சொர்க்கம், தன்னன்ன தங்கத்தட்டு எனக்கு மட்டும் தான. அப்படியா? தேவை பாவை பார்வை, தன்னன்ன உண்மைதானே? தேவை பாவை, தேவை இருந்தாலும் பாவையாக இருந்தாலும் பார்வை வேணும். தன்னன்ன சிரிக்கும் சொர்க்கம், தன்னன்ன தங்கத்தட்டு எனக்கு மட்டும். தங்கத்தட்டு எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படியா? தேவை பாவை பார்வை, என்ன வரி இதெல்லாம்! இந்த டியூனுக்கெலாம் இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கணும் சாதாரண விஷயம் இல்லை, செகண்ட்லேயே கொடுத்து இருக்காரு. நினைக்கை வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து தான மயக்கம் தந்தது யார், தமிழோ அமுதோ கவியோ. வரியை பாருங்கள், இதெல்லாம் சாதாரண வரி இல்லை. இது சாதாரண அந்த வரியை நம்ம கடந்தே போகவே முடியாது. இது ஒரு அற்புதமான வரி, இதெல்லாம் பெரிய கவிதை. இந்த வரியில் நான் ரொம்ப சொக்கிட்டேன். மயக்கம் தந்தது யார், மயக்கம் தந்தது யார், தமிழோ அமுதோ கவியோ. அப்பா கேளுங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு சங்கீதம். அதில் ஒரு வரி எழுதியிருப்பார், என்ன மியூசிக், என்ன எம்எஸ்வி அவங்களும் ஒரு பெரிய ஜாம்பவான்கள். கவிதை உலகம் கெஞ்சும், கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும், கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். அது வரியை பாருங்கள்.
அந்த சந்தத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்க முடியுமாங்க ஸ்பாட்டில்? ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு, கஷ்டமான ஒரு டியூன், உடனே டக்கு டக்குன்னு கொடுத்துருக்காரு. அதான் கவிஞர் கண்ணதாசன். கவிதை உலகம் கெஞ்சும் தன்ன கவிதை உலகம் கெஞ்சும் தன்ன உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும் தன்ன கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. சந்தம் இருக்குது, கவிதை இருக்குது, சிந்தனை கவிதை பாட நேரம் இல்லடி ராசாத்தி. என்ன வரி பார்த்தீங்களா? அற்புதம். இதுதான் கவிஞர் கண்ணதாசன். அடுத்த பாட்டு பட்டண பிரவேசம் என்று ஒரு அற்புதமான ஒரு படம். அதில் தான் டைரக்டர் விஷு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு, களக்காட்டை சார்ந்தவர். அதில் ஒரு பாட்டு ஃபுல்லாக வயலின் தான். லா 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 அப்படின்னு போகும். சன்னின்லா பிரதர்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணல. என்னப்பா லா லா லான்னு போட்டிருக்க, என்னப்பா இது, என்ன கவிஞரே, பெரிய கவிஞருக்கு இதுக்கு டியூன் வரணும் இல்லை, அப்படி தானே நீ கவிஞன் அப்படின்னு சூடு ஏற்றி விடுறாரு. உடனே எழுதுறாரு, டீங் 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 டிங் டீங் 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 டீங். வான் நீலா அல்ல என் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, டா லலா லலா அப்படியே போய்ட்டு இருக்கும். லா லா லலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. தெய்வம் கல்லில் மட்டும் இல்லைப்பா, அது அழகாக சொல்கிறார் பாருங்க. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, பொன்னிலா மெட்டிலா புன்னகை மெட்டிலா அவள் காட்டும் அன்பிலா, இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா. கட்டிலா ரெண்டும் கட்டில் தான். அல்ல என்ன வார்த்தை பா, அப்படியே காலில் விழுந்து சரணாகதி அடைய வேண்டிய வார்த்தைகள் கவிஞர் கண்ணதாசனை. இப்பவும் சொல்கிறேன், இன்றைக்குள்ள இளைஞர்கள், இன்றைக்குள்ள குடும்ப பெண்கள் அவருடைய பாடல்களை கேளுங்க. ஒரு அமைதி, ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அவர் காலத்துலலாம் மழை ஒழுங்க பெஞ்சிட்டே இருந்துச்சு, தங்க வழியும் சரியாக இருந்தது. அவர் பாட்டை கேளுங்க. அதில் ஒரு வரி எழுதுறாரு, சொந்தம் இருளிலா ஒரு தோகையின் அருளிலா, சொந்தம் இருளிலா ஒரு தோகையின் அருளிலா, எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா. அதில் ஒரு வரி எழுதும். அந்த வரி, மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா. மான் இல்லாத ஊரில் மான் தேவையில்லை, அவளுடைய சாயல் கண்ணிலா. அந்த கண் என்ன கற்பனை, கவிச்சக்கரத்தையும் நான் தொட்டுட்டார். மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூ இல்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. டிங். கண்ணதாசா, உன்னை நான் நினைக்காமல் இருந்தால், உன் பாடல்களை நான் கேட்காமல் இருந்தால் காது இருந்து செவிடாகிவிடும், உன் பாடல்களை கேட்காமல் இருந்தால் என் நெஞ்சம் வம்பாகிவிடும். அனைத்தையும் நான் தாங்கி கொண்டிருப்பது உன் பாடல்கள், எதையும் தாங்கும் இதயத்தை தந்தது உன்னுடைய பாடல்கள். மயக்கமா கலக்கமா எத்தனை பாடல்கள் அள்ளி தெளித்து விட்டு சென்று விட்டாய். நான் சொன்னது போல, என் உமிழ் நீர் காய்ந்தாலும் தாமிரபரணி உள்ளவரை நீ வார்த்தையில் வடிவமாய் ஓசையில் கலந்தே இருப்பாய். கண்ணதாசன் அவரை நினைக்காம திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்திய பெருமைகளிலே கவிஞருக்கென்று ஒரு கூட்டம் வந்தது என்று சொன்னால் அது அவருக்காகத்தான். முதலில் திரைப்படத்துறையை காப்பாற்றியவர், பன்முகம் கொண்ட கலைஞன்.
இந்த பிறந்த நாளிலே அவர் நான் சொன்னது போல, மரணமே என்னை எங்கே தேடிக் கொள்வாய் என் கவிஞன் கண்ணதாசனே, பிறக்க பிறக்க இறப்பான் கண்ணதாசன், இறக்க இறக்க பிறப்பான் கண்ணதாசன், இறந்தவர்களுடைய அத்தனை சடலங்களும் கண்ணதாசனுடையதை, மரணமே நீ எங்கே தேடிக்கொள்வாய் கண்ணதாசனே. உனக்கு இறப்பு இருந்தால்தானே நான் உனக்கு இரங்கற்பா பாட வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபேஸ்புக் மாணிக்க வாசகத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ணுங்கள் என்று கூறி நாளை நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மாணிக்க வாசகம், களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ் பேக்கரி, எனது சார்பு நிறுவனம் ஹோட்டல் ஜெயந்தி உயர்தர சைவ உணவகம், காயல்பட்டினம், பெரிய நெசவுத்தெரு. எமக்கு தொழில் கவிதை என்றான் பாரதி, நான் சொல்கிறேன் எமக்கு தொழில் சுவையை தாயைப் போல் கலப்படமில்லாமல் தருவது, வாங்கி உண்பீர் உண்மை காண்பீர் என்று கூறி ரைட்.